சினிமாவில் உழைச்சிங்க சார், அதனால தான் நீங்கள் நம்பர் 1 ஸ்டார். அரசியலில் உழைச்சிங்களா? தாக்கம் வந்து ஒரு மேஜரா இருக்கு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்வது? விஜய்க்காக கொஞ்சம் கூடி இருக்கலாம், ஓகேவா? என்ன ஃபீல் கொடுக்குறாங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் விஜய்க்காக கிளம்பி ஓட்டு போட போறாங்க, அதனால திமுக பிளான் பண்ணி பஸ்ஸை குறைச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அந்த 15-20% ஓட்டு அப்படின்றது சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவோட கோட்டை திமுக கோட்டைன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக கோட்டை இல்லையா தமிழ்நாட்டில்? 2வது இடத்துக்கு வந்துருவாருன்னா அப்போ அதிமுக என்ன அவ்வளோதான் முடிஞ்சு கிளம்பிட்டாங்களா? பேர் வந்து இன்னைக்கு அரசியல் வயப்படுறாங்கனாலே அதுக்கு விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டரா வந்து நம்ம பாக்குறோம். என்ன அரசியல் பேசுறாங்க? வேற லெவல் எல்லாம் வேற மாதிரி பிளாஸ்ட் வைப். இது அரசியல் பேசுறது? அரசியல்ல முதல் முறையா இளைஞர்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதே தமிழ்நாட்டில் திமுக தான். மொழி அரசியல், மாநில அரசியல், மாநில சுயாட்சி பத்தின அரசியல், உரிமைகள் சார்ந்த அரசியல், அதுதான் அரசியல். அதை விட அதிகமாக பேசிட்டாங்களா? அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? விஜய் மாதிரி ஆள் தான், கமல் மாதிரி ஆள் தான், விஜயகாந்த் மாதிரி ஆள் தான். யாருக்குமே ஒரு இயக்க அரசியலுக்கான எண்ணமே வரல. எல்லாரும் நேரடியாக வந்து சிஎம் தானே ஆகணும். விஜய் நீங்கள் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணவே கூடாது. எம்ஜிஆரோட ஹிஸ்ட்ரிங்கிறது வேற. அவர் ஆரம்பத்திலிருந்து திமுகவில் இருக்காரு. திமுக வெற்றி பெறுவதற்கு அவர் முக்கியமான காரணமாக இருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எம்எல்ஏ இருக்காரு, மினிஸ்டராக இருக்காரு. அதுக்கு பிறகு அவர் தனியாக கட்சி ஆரம்பி திமுக வந்து பாதி பேர் அங்கே போகிறாங்க. ஸோ அவருக்கு இயல்பாக ஒரு கட்டமைப்பு உருவாகுது. ஒரு பெரிய மாஸ். தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, ஆசிரியர்கள் போராடினாங்க, அரசு ஊழியர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடினாங்க. எவ்வளோ போராட்டம் நடந்தது தெரியுமா? அப்போ இதை பற்றின புரிதல் இல்லையா? இல்லை இதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களா? இல்லை வரமாட்டேன்னு இருக்கீங்களா சொகுசா? அப்போ இவ்வளவு தூரம் போதாமையாக இருக்கக்கூடிய நபரை நான் நாளைக்கு முதலமைச்சராக்கன்னா இவர் என்ன எனக்கு செய்வார்கள் டவுட் எனக்கு வருது. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இன்றைய நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் விஷன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நடந்துக்கக்கூடிய வாக்குப்பதிவு வரலாறு காணாத வாக்குப்பதிவு இப்படின்னு பல்வேறு விதங்கள்ல அந்த வாக்குப்பதிவு படுத்தி மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதை பார்க்கவும் முடியுது. அது எல்லா மாநிலங்களிலுமே எஸ்ஐஆர் மூலமாக தான் உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த வாக்குப்பதிவு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவா இருக்குது? இல்லை, வாக்குப்பதிவில் நமக்கு எந்த செய்தியும் இல்லை. ஏன்னா எஸ்ஐஆரில் ஓட்டு குறைஞ்சிருச்சு, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவா நம்ம கருத வேண்டியது நம்பர்ஸா வந்து வச்சு டிஸ்கஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கு. பர்சன்டேஜை வச்சு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் போன எலெக்ஷன் விழுந்த ஓட்டை விட இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 60 லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஐ திங்க் 2016 கடைசி அந்த மாதிரி நடந்தது. 2016 64 லட்சம் ஓட்டு வந்து ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒன்று நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டு பெருசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி தான் பேசணும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது இதில் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் இது ஒரு விஷயமே இல்லை. அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து இந்த 85% 95% மாறிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பேசலாம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இதில் அது சும்மா குறைச்சிட்டாங்களே ஓட்டை. இல்ல விஜயோடைய தாக்கம் வந்து ஒரு மேஜரா இருக்கு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்வது? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து நிஜமாகவே புதுசாக ஒரு ஃபேஸ் வரும்போது, அதுவும் ரொம்ப புகழ்மிக்க ஒரு முகம் வரும் பொழுது ஓட்டு அதிகமாகவும் நினச்சேன். நான் ஒரு 50 லட்சம் ஓட்டாவது அதிகம் வந்துடும் போன எலெக்ஷனோட அப்படின்னு நினச்சா அது நடக்கலை. ஸோ விஜய் இம்பேக்ட்டு புதுசாக ஓட்டை கொண்டு வரல, ஓகே. ஆனால் ஏற்கனவே இருந்த ஓட்டு இருக்குல்ல, இப்போ போலிங் ஆயிருக்க ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டில் எத்தனை பேர் விஜய்க்கு போட்டாங்க அப்படிங்கிறது தான். அதை வச்சு தான் நம்ம விஜயோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கு நம்ம ரிசல்ட் வரைக்கும் காத்திருக்கணும். எல்லா மாயாஜால கணக்குகளும் வந்து உடைக்கப்பட்டிருக்கு, வெகுஜன மக்கள் வந்து அதை உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன மாதிரியான ஒரு அரசியல் பார்வை நம்ம பார்க்கலாம்? இல்லை, அவர் அந்த பர்சன்டேஜை வச்சு தான் அதை கிளைம் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் இருந்த எல்லா விஷயத்தையும் உடைச்சிட்டு பர்சன்டேஜில் ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கு. அது நான் தான் காரணம். அந்த கிரெடிபிலிட்டி அவர் எடுத்துக்கன்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கிரெடிபிலிட்டி அவர் எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவரால் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகலை. 20 லட்சம் ஓட்டு அவர் அந்த கிரெடிபிலிட்டியை எடுத்துக்க வேணாம் நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நம்மளும் நீங்க களத்துல போய் பார்ப்பீங்க, கலா யதார்த்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவேகாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கிறது அப்படின்றத நம்ம அதை புரிஞ்சுக்கிறேன். அது உண்மை. ஆனா ஓட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான கிரெடிட் அவர் எடுத்துக்க கூடாதுன்ற. ஏன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை, ஓட்டு இன்க்ரீஸ் ஆகலை, எஸ்ஏஆர் குறைஞ்சதுனால தான் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வச்சு அவர் கிரெடிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய போலிங் அவருக்கு நடந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2011 விஜயகாந்த் வரும்போது இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்கிறாங்கட்டு. இது அன்னைக்கு நடந்துச்சு. யாரை கேட்டாலும் விஜயகாந்த் போட்டேன்னு சொன்னீங்க. எல்லாரும் யாரை கேட்டாலும் விஜயகாந்துக்கு போட்டேன். அந்த தேர்தலே நீங்க சொன்ன மாதிரி இந்த 64 அதுக்கு முந்தின தேர்தல் தான் நீங்க சொன்ன அந்த 2011 அப்பயும் ஒரு 40 லட்சம் ஓட்டு வந்து வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டேன்னு தான் சொன்னாங்க. உண்மையும் கூட தான். அதனால அவர் ஒரு 8% ஓட்டு வாங்க முடிஞ்சது. இந்த முறை விஜய் யாரை கேட்டாலும் விஜய்க்கு போட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் அந்த 8% நான் டபுளாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்கன்றேன். நீங்கள் 8.5% அவர் வாங்கினார், இது ஒரு 16% வாங்குறாரு, இல்லை 17% வாங்குறாருன்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ அப்போது நமக்கு வந்து ஹியூஜ் தான் அது.
ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே ஒரு 17% ஓட்டு ஒரு கட்சிக்கு முதல் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற கட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம கேட்குற எல்லாருமே விஜய்க்கு போடுறேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று. இன்னொன்று நம்ம யார்கிட்ட கேட்குறோன்னு ஒன்று இருக்குது இல்லை, நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? உங்களை சார்ந்தவங்ககிட்ட, உங்களை சுற்றி நிச்சயமா நம்ம பார்க்குறவங்க, நம்ம வெளியில் போகிறவங்க, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். நம்ம டீப்பாக போய் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் இரவு நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு போடுறோன்னு சொல்கிறோம் இல்லையா. 2 பெண்கள், அவங்க அதிகபட்சம் 19 வயசு 20 வயசு இருக்கலாம். என்ன சார் இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டாங்க. சும்மா டீ சாப்பிட வந்தோமா அப்படின்னா. ஓட்டு யாருக்கு போடலான்னு கேட்டாங்க. நீங்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறதுல அவங்க ஓட்டு யாருக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் ஒன்று சொன்னேன், அவங்களுக்கு சொன்னாங்க அதே முடிவு தான் சார் நாங்களும் இருக்கோம் அப்படின்னாங்க. ஓகே, ஸோ அவங்க சொன்ன முடிவு வந்து அவங்க விஜய்க்கு ஓட்டு போடல. அப்போ அவங்களே யங்ஸ்டர்ஸ் தான், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான், 20 வயசு தான் அதிகபட்சம் இருக்கும். ஓகேவா, 15% நம்ம சொல்கிறதே பெரிய விஷயம். 15% ஒரு எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நம்ம எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு சொல்கிறதுனால தான் 15% to 15 to 20% வர்றவங்கன்னு சொல்கிறோம்ல. அது காரணம் வந்து இதுதான் ஒன்று. ரெண்டாவது, இந்த சோஷியல் மீடியா அலப்பறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து போன எலெக்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. நைட்டு கிளம்பி போனவங்க ஈவினிங் 4 மணிக்கு ஊருக்கு போய் சேர்ந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு வர முடியும், நேராக பூத்துக்கு போய் ஓட்ட போட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. இந்த முறை கொஞ்சம் கூடுதலான டைம் தான் ஆச்சா அப்படின்றது. போன வருஷம் நைட்டு கிளம்புனவங்க 4 மணிக்கு போனாங்க. இந்த வருஷம் எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தர் கிளம்புனாரு, பிரதர் இன்லா கிளம்புனாரு. அவரும் அதே மாதிரி 4 மணிக்கு தான் போய் சேர்ந்தாரு. நேராக பூத்துக்கு போய் ஓட்டு போட்டுட்டு தான் போனார். சின்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். அது காரணம் வந்து நிறைய கட்டுமான பணிகள் சிட்டிக்குள்ளே நடக்குது. கேளம்பாக்கம் ஒரு இடத்துலேருந்து மொத்தமாக எல்லாரும் கிளம்புறாங்க. இதெல்லாம் ஒன்று இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கவே எப்படி சொல்றதுன்னா, ஆக்சுவலி அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த எலெக்ஷன் நடக்காமல் சென்னையிலேருந்து 2 கோடி பேர் கிளம்பி விஜய்க்கு ஓட்டு போட போன கதையெல்லாம் கிடையாது. எல்லா எலெக்ஷனுக்கு போகிறது தான். எல்லா எலெக்ஷனுக்கும் சரி, திருவிழாக்களில் இப்படி தான் கூட்டம் இருக்கும். ஓகேவா, அதுதான் இந்த எலெக்ஷனுக்கு இருந்தது. கொஞ்சம் விஜய்க்காக கொஞ்சம் கூடி இருக்கலாம். ஓகேவா, என்ன ஃபீல் கொடுக்குறாங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் விஜய்க்காக கிளம்பி ஓட்டு போட போகிறாங்க. அதனால திமுக பிளான் பண்ணி பஸ்ஸை குறைச்சிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. விஜய்க்காக கொஞ்சம் ஆட் ஆன் ஆயிருக்கும். அந்த ஆட் ஆன வேல்யூ தான் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து டிவிக்கு கத்துனது. அது ஒரு மாப் மென்டாலிட்டி, புரியுதா? இப்போ அதே ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போகிறதா இருந்தால் கூட டிவிக்கு கத்துவீங்கன்னா மாட்டீங்க. அதே ஏரியாவில் நானும் இருக்கேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறேன்னா கூட டிவிக்கு நான் கத்த மாட்டேன். அது கைண்ட் ஆஃப் மாப் மென்டாலிட்டி. ஒரு 10 பேர் கத்தும்போது கூட ஒரு 20 பேர் சேர்ந்துருவான். அங்கே மொத்தம் எத்தனை பேர் கத்திரிப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு 50 பேர் கத்திரிப்பானா, இல்லை ஒரு 100 பேர் கத்திருப்பானா? அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனாயிரம் பேர் இருந்தாங்கன்னு இருக்குல்ல, எத்தனை 100 பேர் இருந்தாங்கன்னு இருக்குல்ல. ஸோ கத்துற கூட்டம் மினிமம் தான். ஆனால் அந்த கத்துறது தான் பெருசாக தெரியும். சோஷியல் மீடியாவில் நம்ம சொல்கிறோம்ல, இன்னும் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க பசங்க, திட்டுறாங்க அப்படின்னா அதுக்காக ஒட்டுமொத்த சமூகம் அப்படி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. திட்டுறது தான் தெரியும். நம்ம இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாவில் இருக்கோம்ல, நம்ம ஃபீல்டு இதுதான் இல்லையா? நம்ம என்னைக்காவது சோஷியல் மீடியாவில் போய் ஏதாச்சும் கமெண்ட்ல போய் யாராவது திட்டிருக்கோமா? நிச்சயமா இல்லை. நான் திட்டினது இல்லை. அப்போ திட்டுறது கம்மியான ஆள் தான், ஆனால் அதுதான் தெரியும் வெளியே. ஸோ இது எல்லா எலெக்ஷன் வர்ற கூட்டம் தான். விஜய்க்காக சில ஆயிரங்கள் ஆடாக இருக்கும், அவ்வளோதான். எந்த எலெக்ஷனுமே கிளம்பி ஓட்டே போட போகாமல் இருந்துட்டு முதல் முறையாக கிளம்பி ஓட்டு போட போனா என்னையா நம்மளை பிளான் பண்ணி தடுத்துட்டாங்க இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படி தான் பேசும். அது அவனுடைய பிரச்சனை. மற்றபடி இங்கே நீங்கள் உண்மையாகவே இது ஒரு பெரும் புரட்சி, எல்லா ஊர்லேருந்து மக்கள் கூட்டமாக கிளம்பி போயிருக்காங்கன்னா ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குமே. 95% வந்திருக்கணும். ஏன்னா எஸ்ஏஆர் வந்ததுனால ஓட்டு இருக்க நிறைய பேர் தூக்கிட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, உண்மையாகவே ஓட்டு இல்லாதவங்க, இறந்து போனவங்க, 2 ஓட்டு இருந்தவங்க, பல ஓட்டு கேன்சலாக இருக்குதா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய 100% ஓட்டு, இப்போ இருக்க ஓட்டு மொத்தமுமே ஆக்டிவான ஓட்டு தான் பெரும்பாலும். கரெக்டாக எல்லாமே ஆக்டிவான ஓட்ஸ். அப்போ எவ்வளோ ஓட்டு நடந்திருக்கணும்? ஒரு புரட்சி நடந்தால் 95% நடந்திருக்கணும். 5% நம்ம குறைச்சிக்கலாம். அட்லீஸ்ட் 90 ஆயிருக்கணும்ல. 85 தானே நடந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே புரட்சி நடக்கல. ஓட் போலிங்கே வெறும் 20-25 லட்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வழக்கமாக நடக்கிற எலெக்ஷனை விட குறைவாக தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் புரட்சி ஒன்றும் நடக்கல. புதுசாக கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்கிறாங்க. ஓட்டே போடாமல் இங்கே உட்காந்துருக்கிற பல பேர் விஜய் இங்கே இருக்கிற ஃபேக்டருக்காக ஓட்டு போட போயிருக்கிறாங்க. இன்னொன்று, ஆப்வியஸ்லி விஜய்க்கு ஒரு நல்ல ஓட்டு இருக்கு. அதான் 15 to 20ங்கிறோம். அதனால நீங்க சொல்ற அந்த 15லேருந்து 20% ஓட்டு அப்படின்றது சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, நீங்கள் அது ரொம்ப சிம்பிளான கணக்குங்க. நீங்கள் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு 40% ஓட்டு வேணும். மினிமம் 35% ஓட்டாவது வேணும். அது 3 மும்முனை போட்டியாக மாறும்பொழுது. ஓகேவா? அப்போது ஓவராலாக 20% தான் அப்படின்னா சீட்டாக வராது. ஆனால் நீங்கள் இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது கடந்த எலெக்ஷனில் 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் தான் டெபாசிட் வாங்கினாங்க. சீமான் மட்டும்தான். வேறு யாருமே டெபாசிட் வாங்கலை. ஏன்னா யாருமே 50,000 ஓட்டை ரீச் பண்ணலை. விழுற ஓட்டில் அரௌண்ட் 17% ஓட்டு வாங்கினா தான் டெபாசிட்டே வரும். டெபாசிட்டுக்கே 17% வாங்கணும்.
ஓகேவா? ஸோ இவங்க எத்தனை தொகையில் டெபாசிட் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வாட்டி பார்க்கலாம். அது அவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறீங்களா? எல்லாருமே வந்து 2ஆம் இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பல தொகுதிகள்ல அப்படின்ற ஒரு நிறைய தொகுதிக்கு வருவாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் சில தொகுதிகள் வந்து திமுகவுடைய கோட்டையாக கருதப்பட்டாலும் கூட சில தொகுதிகள் வந்து குறிப்பிட்டு இந்த தொகுதிகள்லாம் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றக்கூடிய கணிப்புகள் எல்லாம் திமுகவோட கோட்டை திமுக கோட்டைன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக கோட்டை இல்லையா தமிழ்நாட்டுல? இல்ல, சென்னையை பொறுத்த வரைக்கும் 16 கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா நீங்க திமுக கோட்டை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல 2வது இடம் அதிமுக தானே, அந்த கோட்டை 2வது கேரளா அதிமுக தானே. நீங்க எப்படி அவ்வளவு ஈஸியா இங்க இருக்க எல்லாரும் 2வது இடத்துக்கு வந்துருவாருன்னா அப்ப அதிமுக என்ன அவ்வளவுதான் முடிஞ்சு கிளம்பிட்டாங்களா? 2024 இப்போ நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணியில டிஎம்கே இருக்குது, பிஜேபி கூட்டணி இருக்குது. ஏடிஎம்கே ரோலே இல்லை. கரெக்டா? அவங்க 2 கூட்டணியில் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டாலே வேஸ்ட். கரெக்டா? அவங்களுக்கு ரோலே இல்லாத ஒரு எலெக்ஷன்ல 20% ஓட்டு எடுத்துருக்காங்க. அது வெரி டீப் கோர் ஓட்டு அது. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட் ரோலே இல்லாத ஒரு எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷனை 20% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா முக்கியமான ரோல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலெக்ஷன் எத்தனை %? நீங்க சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே நம்ம பேசும்போது சொன்ன மாதிரி தான் விஜய் வந்து யாரோட ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னு வந்து அதை புரிஞ்சுக்கொள்ள முடியாத பட்சத்துல தான் நம்ம அந்த கோட் வந்து முன் வைக்கிறோம். இல்ல என்னன்னா உண்மையா அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்களா? நிச்சயமா இருக்காங்க. அதை நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. நான் ஏன் திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இங்க 16 கான்ஸ்டிட்யூன்சி ஆல்ரெடி வந்து திமுகவுடைய வசம் இருக்கு. நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச ஒரு தொகுதியா இருக்கும் பட்சத்துல அப்படின்றதுதான், அதனாலதான் நான் அந்த வந்து கோட் படி சொல்றேன். 16 தொகுதியும் திமுக கோட்டை தான். அந்த 16 தொகுதியில 2வது இடம் அதிமுக தானே. நிச்சயமா அது மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த முறை ஒரு பிரிக்கும் பொழுது அதுக்கான எப்படி மாறுது பொழுது ஓட்டை பிரிக்கலாம். அப்படியே எல்லா இடத்துல 2வது இடத்துக்கு வந்துருவான்னு சொல்லிட முடியாது. வரலாம். 234 தொகுதியில 33 தொகுதி, ஒரு தொகுதியில வேட்பாளர் காணாம போயிட்டாரு. 233 தொகுதியில 33 தொகுதியில 2வது இடம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 200 தொகுதி இருக்குதா? இந்த 200 தொகுதியில் எத்தனை தொகுதி டெபாசிட் வாங்குவாங்க? ஓவராலா 20% தானே. ஓவராலா இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2வது இடத்துக்கு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாம் 40,000 ஓட்டு 50,000 ஓட்டுக்கு மேல வாங்குவாங்க. கரெக்டா? ஸோ ஓவராலா சேர்த்து தான் 20%. பல இடங்கள்ல 10,000 ஓட்டு வாங்குவாங்க. குறைச்சு மதிப்பிடுறோமா? இதுதான் ஆக்சுவல் மதிப்பீடு. இதுதான் ஆக்சுவல் மதிப்பீடு. எலெக்ஷன் வந்தப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 20,000 ஓட்டு வாங்குவாங்க, 25,000 ஓட்டு வாங்க. இதுவே அதிகமாக தான் மதிப்பிடுறேன். நீங்க எல்லாம் குறைச்சு மதிப்பீடு. இதுவே அதிகமான மதிப்பீடு. புரியுதா? பார்க்கலாம். இதுவே அதிகமான மதிப்பீடு தான். 20% ஓட்டு வருதுன்னா இது ரொம்ப பெரிய அதிகமான மதிப்பீடு. இவ்வளவு தூரம் யாரும் மதிப்பிட்டது இல்லை யாரையும். விஜயகாந்த் 8% தான் வாங்கினாரு. கமல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 4% வாங்கினாரு. சட்டமன்ற எலெக்ஷன் 2% தான் வாங்கினாரு. மூணாவது எலெக்ஷனுக்கு தான் 2016 வந்தவர் 16, 19, 21, 24 தான் 8% வராரு சீமான். அப்போ இவங்க எல்லாரையும் விட அதிகமாக தான் மதிப்பிடுறோம். குறைச்சி மதிப்பிடவே இல்லை. தப்பா புரிஞ்சுக்கூடாது யாருமே. அதிகமாக மதிப்பிடுறோம். யதார்த்தம் அதுதான். 15%, 20%ங்கிறது அதிகமான மதிப்பீடுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டீங்கன்னா குறைச்சல மதிப்பு இல்லைங்க, இதுவே அதிகம் அப்படின்னு தான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில வந்து தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் வந்து இன்னைக்கு அரசியல் வயப்படுறாங்கனாலே அதுக்கு விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டரா வந்து நம்ம பார்க்குறோம். திமுகவும் வந்து இளைஞருடைய எழுச்சியினால தான் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சி இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்குது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் அன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் அந்த சிந்தனைகளும் ஒரே எண்ண ஓட்டமாக இருக்குதா? நம்ம இதை எப்படி பார்க்கலாம்? இன்னைக்கும் இந்த கட்சியும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இருந்தால் இளைஞர்கள் பெண்களுடைய ஓட்டு வந்து அதிகமாக பார்க்க முடியுது. இளைஞர்களுடைய எழுச்சியாக இதனால இவங்களாம் அரசியல் பேசினாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து விஜயால அரசியல் பயப்படுத்தப்பட்டிருக்காங்களா? அது ஒரு சரியான போக்கா இருக்குதா? இளைஞர்கள் அரசியல் பேசுறாங்க அப்படின்னா என்ன அரசியல் பேசுறாங்க? வேற லெவல், எல்லாம் வேற மாதிரி, பிளாஸ்ட் வைபு. இது அரசியல் பேசுறது? விஜய் இளைஞர்களை பேச வச்ச அரசியல் இதுதானே. அதை தாண்டி இவ்வளோ பைட்ஸ் கொடுக்குறோம்ல, எத்தனை பேர் போற இடம் இவர் போற கூட்டத்துக்கெல்லாம் இளைஞர்கள் பேசுறாங்களே. ஏதாவது ஒரு இளைஞன், ஏதாவது ஒரு சிங்கிள் யங்ஸ்டர் வந்து ஒரு கொள்கை ரீதியாக பேசுறதா ஒரு பைட்டு காட்டுங்க. ஒருத்தர். பல கோடி ஓட்டு நீங்கள் வாங்க போறீங்க, நீங்கள் தாங்க அடுத்த சிஎம், ஒத்துக்கிட்டோம். ஒரு இளைஞன் வந்து இங்கே வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று பேசினா அதிமுகவை தீவிரமாக விமர்சனம் செஞ்சு ஏன் அவங்களுக்கு மாற்றா விஜய் வரணும்னா பேசுகிறேங்கிறத ஒரு இளைஞனை காமிங்க. அப்போ அரசியல் எல்லாரும் பேசலாம், எல்லாரும் தான் பேசுவாங்க. ஓட்டு போடுறது இல்லை அரசியல். அவர் சொல்றாரு, அந்த அறிக்கையில் கூட இருந்தது. அந்த அறிக்கையில அதையும் நான் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது அரசியல் என்பதே இவர்களுக்கானது அவர்களுக்கானது போது நாங்கள் இளைஞர்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம்னா, அரசியலில் முதல் முறையாக இளைஞர்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதே தமிழ்நாட்டில் திமுக தான். பேசின அரசியல் மொழி அரசியல், மாநில அரசியல், மாநில சுயாட்சி பற்றின அரசியல், உரிமைகள் சார்ந்த அரசியல், அதுதான் அரசியல். அதை விட அதிகமாக பேசிட்டாங்களா? உங்கள் ஆட்கள் பிளாஸ்ட் தானே பேசுகிறாங்க. விஜய் வர்றதுனால, ஒரு தெரிந்த முகம் வர்றதுனால அரசியல் எலெக்ஷனாக அவங்க ஓட்டு போட நினைக்கிறான்.
அவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனால் அவனுக்கு ஒரு வைப்பு கிடைக்குது இல்லை, காலங்காத்தால போயிட்டு பல பேர் சாவானுக்கு தெரியுமா, பால் அபிஷேகம் பண்ணுறேன்ட்டுலாம். அந்த மாதிரி இதை அவன் நினைக்கிறான். பார்ட்டிசிபேஷன் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு சொன்னீங்கல்ல, முதல் முறையாக கிளம்பி ஓட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி, ஓட்டு போட போகிறாங்க, அந்த மாதிரி எலெக்ஷன் பார்ட்டிசிபேஷன் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு விஜய் காரணமாக இருந்திருக்காரே தாண்டி விஜய் பொலிட்டிசைஸ் பண்ணல அரசியலுக்குள்ள. அப்ப ஏற்கனவே இருந்த கட்சிகள் வந்து இவங்களை பொலிட்டிசைஸ் பண்ண தவறிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏற்கனவே இருந்த கட்சிகளோட வேலை மட்டும் இல்லை, அது கட்சிகளுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வேலை கரெக்டாக இருக்கும். பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய வேலை நமக்கு தான். கட்சிகளுக்கு அவங்க கட்சியை காப்பாற்றுறது, எலெக்ஷன் பண்ணுறது அப்படி சொல்ல முடியாது. அவங்களோட வேலை முழு நேர வேலை இல்லை. அந்த வேலையை இயக்கங்கள் தான் எப்பவுமே செய்யும். திமுகவுக்கு ஏன் அது இளைஞர்கள் வந்தாங்கன்னா திமுகவினால மட்டும் வரல. ஆல்ரெடி திமுக அண்ணாவும் கலைஞரும் அதை சார்ந்தவர்களும் பெரியார் கூட இருந்தாங்க. அங்கிருந்து பொலிட்டிசைஸ் ஆன இளைஞர்கள் தான் திமுகவே வந்தாங்க. கரெக்டா? இயக்கங்கள் ரொம்ப தீவிரமா பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான செயல்பாடுகள்ல வீரியமா இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? விஜய் மாதிரி ஆள் தான், கமல் மாதிரி ஆள் தான், விஜயகாந்த் மாதிரி ஆள் தான். இங்கே யாருக்குமே ஒரு இயக்க அரசியலுக்கான எண்ணமே வரல. எல்லாரும் நேரடியாக வந்து சிஎம் தானே ஆகணும். நீங்கள் உங்களுக்கு சமூகத்துக்கு நல்லா தானே பண்ண வரீங்க, ஒரு இயக்கம் தொடங்குங்களேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ விஜய் மாதிரி ஒரு ஆள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஏன் விஜய் தான் பண்ணணுமா? விஜய் மாதிரி ஒரு ஆள் தான் சொன்னேன், விஜயா இருக்கலாம். அதில் முன்னாடி விஜயகாந்த் கமல் எல்லாம் சேர்த்தானே சொன்னேன். இந்த நடிகர்களுக்கு எல்லாருக்குமே சிஎம் ஆகணும் தானே ஆசை இருக்குது. ஏன் ஒரு இயக்கம் தொடங்கணும்னு ஆசை இல்லை? நீங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு உங்களுக்கு நாட்டு நல்லது தானே பண்ண வரீங்க, ஒரு இயக்கம் ஆரம்பிங்க. அவ்வளோ இளைஞர்கள் வருவாங்க, தொடர்ந்து களத்தில் செயல்படுங்க. எந்த கட்சி ஆட்சி புரிஞ்சாலும் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு கட்சியாக நின்று விமர்சனம் பண்ணுறதை விட ஒரு இயக்கம் நின்று விமர்சனம் பண்ணால் அதோட வீரியம் அதிகம். திருமுருகன் காந்தி மாதிரி ஆட்கள்லாம் இயக்கத்தை வீரியமாக நடத்துகிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அவருக்கு எதிராக? ஜெயிலில் கொண்டு உட்கார வைக்கிறீங்க, பெரும் கொடுமைகள் நடக்குது. ஆனால் விஜய் மாதிரி ஒரு ஆள் அப்படி ட்ரீட் பண்ண முடியாது. நான் எதுக்கு விஜய் சொல்கிறேன்னா, விஜய் மாதிரி ஆளை நீங்கள் உங்களை கொண்டு போய் ஜெயிலில் ட்ரீட் பண்ண முடியாது. அப்போது விஜய் மாதிரியான ஒரு நபர், கமல் மாதிரியான ஒரு நபர் இங்கே ஒரு இயக்க அரசியலை முன்னெடுத்தாங்கன்னா இங்கே அவ்வளோ நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும். பெரியார் முதலமைச்சர் ஆக வாய்ப்பு வந்து கூட ஏன் போகாமல் இருந்தால், நான் முதலமைச்சராக நான் காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். நான் வெளியே இருந்தாலும் விமர்சனம் பண்ணுறது யாராண்டாலும். அந்த தன்மையை யாருக்கும் வரல. இந்த தன்மை யாருக்கும் வராததுனால தான் இங்கே வந்து இந்த பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய தன்மையும் குறைஞ்சிருச்சு இல்லை. ஸோ எல்லாரும் தான் காரணம். நம்ம ரொம்ப சிம்பிளாக அந்த பழியை தூக்கி திமுக மேலே மட்டும் போடக்கூடாது. அவங்க தேர்தல் அரசியல் இருக்க கட்சி, அவங்களுக்கு நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு கட்சி நடத்துறதே பெரும்பாடு இல்லை. பிஜேபி கூட சண்டை போடுறது இவங்களுக்கு ஒரு பெரும்பாடு. பிஜேபி உள்ளுக்குள்ளே ஏற்படுத்த சண்டையை சரி பண்ணுறது அவங்களுக்கு ஒரு பெரும்பாடாக இருக்குது. இன்றைக்கி சூழல் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலும் ஒரு சூழல் இருக்குது. அதையும் தாண்டி சில வேலைகளை திமுக செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. திமுக கொண்டு சேர்க்கக்கூடியது அரசியல் எப்படி இருக்குன்னா, திராவிட அரசியலை மட்டுமே கொண்டு போய் சேர்ப்பாங்க இல்லையா? அவங்க அதானே கொண்டு போய் சேர்க்க, அவங்களோட பயிற்சி பட்டறைகளை அதானே கொண்டு சொல்ல முடியும். நான் சொல்றது இஷ்யூ பேஸ்டான அரசியல் ஒன்று இருக்கு. அந்த திராவிட அரசியலை கூட அவங்க முழுமையா கொண்டு போய் சேர்த்திருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தாக்கம் வந்திருக்குமா? இல்ல, நீங்க முழுமையா கொண்டு போய் ஒரு கட்சி சேர்க்க முடியாதுங்க. இன்னொன்று, அவங்க ஓரளவு கொண்டு போய் சேர்த்ததுனால தான் என்னைக்குமே திமுக நிற்குது இல்லையா? அதை சேர்க்கலன்னா காணாம போயிருக்குமே. என்னைக்குமே பல கட்சிகள் காணாம போயிருக்கேன். அவங்க சேர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கட்சி அதுதான் செய்யும். கட்சி அவங்களுடைய திராவிட சித்தாந்தத்தையும் அந்த சாதனைகளையும் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஓகேவா? கூடவே அதோடு சேர்க்கும்போது ஒரு வரலாறோட சேர்த்து போகும்போது இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு இயக்கம் இஷ்யூ பெஸ்ட்டாக பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. தூய்மை பணியாளர்கள் இஷ்யூவில் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை திமுக ஏற்படுத்துமா? ஏற்படுத்தாது. அந்த பிரச்சனை அவங்களுக்கு எதிராக தானே. ஆனால் ஒரு இயக்கம் ஏற்படுத்த முடியும். ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அப்போது ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி நகர்த்துறாங்களா இந்த தேசத்தை, இந்த மாநிலத்தைங்கிற ஒரு கேள்வியை ஒரு அரசியல் கட்சி வைக்காது. ஏன்னா நாளைக்கு அதிமுக வந்தாலும் அதுதான் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு இயக்கம் வைக்க முடியும். இதுதான் பொலிட்டிசைஸ் பண்ணுற வேலை. ஓகேவா? இந்த வேலைகள்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் நேராக வருவோம். குறைஞ்சபட்சம் இயக்கத்தை கூட விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கட்சியில் கூட சேர்ந்து 5 வருஷம் வேலை செய்ய மாட்டோம். நாங்கள் ஒரு கட்சியை தான் ஆரம்பிப்போம். அந்த கட்சியில் நேராக வருவோம். எங்களை சிஎம் தான் ஆக்கணுங்கிற தன்மை இருக்குல்ல, அந்த தன்மையில் அது தமிழகத்துக்கு நன்மை தரக்கூடிய தன்மை கிடையாது. அந்த தன்மையோடு தான் காலங்காலமாக வந்துட்டே இருக்காங்க. லாஸ்ட் 25 இயர்ஸாக பாருங்கள் நீங்கள் என்ன நடந்துட்டுருக்கு. எல்லாரும் முதலமைச்சராக தான் வந்துட்டுருக்காங்க. யாருமே மக்களை பொலிட்டிசைஸ் பண்ண வர்றதில்லை. நான் முதலமைச்சராக வருவேன், எனக்கு தொண்டன் வந்து கத்துனா போதும். அண்ணாவும் கலைஞரும் செஞ்ச வேலையை இவங்க செய்யலை. ஐயநாதன் சொல்லுவார், ஒரு மீட்டிங் போகிறார். அவர் தீவிர காங்கிரஸ்கார். காமராஜர் உயிரோடு இருக்கிறவங்க. ஒரு கலைஞரோட ஸ்பீச்சுக்கு ஒரு அண்ணா இருக்கிற டைமில் கலைஞரோட பேச்சை கேட்குற ஒரு கூட்டத்தில் போயிடுறாரு. பேச்சை கேட்டு வரும்போதே அவர் நினைக்கிறாரா, அவ்வளோதான் காமராஜர் காலி, இப்படியெல்லாம் பேசினா அவ்வளோதான், எப்படி ஜெயிக்க முடியும் காமராஜர் இதை தாண்டி? அவ்வளோ தூரம் அன்றைக்கி பேசினாங்க. அதுதான் அரசியல் படுத்துறது. இன்றைக்கி எதாவது பேசுகிறாங்களா? ஏதாவது ஒரு மேடையில் உங்கள் கொள்கை தலைவர்களை பற்றி பேசியிருக்கீங்களா? பெரியார் கொண்டு போய் சேர்த்தீங்களா? அம்பேத்கர் கொண்டு போய் ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாச்சும் பயிற்சி பட்டறை நடந்ததா? திமுக சொல்கிறீங்களா? திமுக பயிற்சி பாசனை நடத்திட்டு இருப்பாங்க, ஊராக நடந்துகிட்ருக்கும். அது இந்த 5 வருஷத்தில் நிறையவே நடத்திருக்காங்க. ஓகேவா?
ஏதாச்சும் பயிற்சி பாசம் நடத்துனீங்களா? இந்த இளைஞர்களை அரசியல் வயப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? அவரே வெளியே வர மாட்டுறாரு. எந்த அரசியல் படுத்துறதுக்கான வேலையுமே நடக்கல. அப்போது விஜய் வர்றதுனால தான் எங்கள் இளைஞர்கள் அரசியல் பேசுறதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். அரசியல் பேசுகிறோம், அவன் பேசுகிற அரசியலாம் பிளாஸ்ட்டு, வைப்பு, வேறு லெவல், வேறு மாதிரி. நாங்கள் எல்லாம் இறங்குனா அவ்வளோதான், இதுதான் உங்கள் அரசியல். நீங்களாம் யார் நீங்கள் இறங்கினா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. பல இடத்துல ஓட்ட பிரிப்பீங்க, சில தொகுதிகளில் ஜெயிப்பீங்க. இதே வேலையோடயே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வரும் இல்லையா? 4 புத்தகங்களை படிப்பீங்க, 4 மனுஷன் பேசுகிறத கேட்பீங்க. வயசாகும்போது கொஞ்சம் பக்குவம் வரும். தப்பான இடத்துல இருக்கோமோன்னு தோணும் ஒன்று. இன்னொரு 5 வருஷம் போனால் விஜய் மாதிரி இன்னொரு ஆள் வருவார். அப்போ அங்கே இருக்க ஃபேம் குறையும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு மாற்றம் வேணும்னு சொல்கிறோம்ல. மாற்றத்துக்கு எல்லாம் ரெடி தான். மாற்றம் சொல்லிட்டு வர்றவங்கலாம் தொடர்ச்சி. மாற்றம்ன்றதே ஒரு ஃபேஷனாக இருக்குதா? இல்லை, மாற்றம் எல்லா காலத்தையும் மாற்றம் தேவை தான். ஓகேவா? அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் தேவை தான். ஆனால் மாற்றம் என்று சொல்லி வருகிறவர்கள்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு வேலை வேணும். காங்கிரஸுக்கு மாற்று திமுகன்னு சொல்லிட்டு வந்து அவங்க 19 வருஷம் வேலை செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி பெரியாரோட இருந்த வருஷத்தை கூட விட்டுருங்களேன். ஸோ ஓவராலாக நியர்லி 30 இயர்ஸ் களத்தில் இருக்கிறார். 30 வருஷம் கிட்டத்தட்ட களத்தில் நின்று தான் ஆட்சிக்கே வர்றார் அண்ணா. அப்போது கன்சிஸ்டன்சியாக ஒரு வேலை, தீவிரமான ஒரு வேலை நடந்துகிட்டே இருந்ததில்ல. அதனால அந்த ரிசல்ட். இன்றைக்கி வரவங்க எப்படி இருக்கிறாங்க? விஜயகாந்த் என்ன பேசினார்? இன்னைக்கு விஜயகாந்த் கட்சி எங்கே இருக்குது? கமல் என்ன பேசினார்? இன்னைக்கு கமல் எங்கே இருக்கிறார்? இது திமுகவோட பிரச்சனை கிடையாது. உங்களால் கன்சிஸ்டன்சியாக ஒரு வேலையை செய்ய முடியல இல்லை? திமுக அதிமுக யார் வந்தாலும் ஏற்றுக்க தான் பார்க்கும். ஸோ இந்த பழியை தூக்கி நம்ம திமுக மேலே போடும். அவங்க அரசியல் கட்சி, அவங்க அரசியல் படுத்துறது என்பது அவங்களுக்கு சாதகமான இடத்துல மட்டும்தான் அரசியல் படுத்துவாங்க. அரசியல் படுத்த வேண்டிய வேலை இயக்கங்களுக்கு இருக்கிறது, அமைப்புகளுக்கு இருக்கிறது, நம்மள மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுகளுக்கு இருக்குது. நம்ம தான் செய்யணும் அது. நிச்சயமா நீங்கள் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. அதுக்கடுத்து சொன்னீங்க அண்ணாவுடைய ஸ்பீச்சை கேட்டு அவர் அப்படியே மாறி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, கலைஞர் மாறி வந்தாருன்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம விஜயுடைய அறிக்கையில் வந்து ஒரு விஷயத்தை நான் ரொம்ப குறிப்பாக பார்க்குறேன். என்னோட குட்டி நண்பா நண்பீஸ்க்கு நன்றி, மாமாவோட நன்றின்னு சொல்லியிருக்காரு. இது எதுக்காக அவர் வந்து இந்த நன்றியை தெரிவிச்சிருக்காரு? இல்லைன்னா அவங்க எல்லாம் சொல்லி ஓட்டு போட வச்சிருக்காங்கன்னு நம்புறாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கம்மியாக நடந்திருக்கும். இப்போ உங்கள் பையன் வந்து உங்ககிட்ட ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் உண்மையாக நீங்கள் அந்த மனையில் இருந்தால் ஓட்டு போடுவீங்க. உங்களுக்கு சுத்தமாக இப்போ விஜய்க்கு ஓட்டு போட உங்கள் பையன் உங்ககிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விஜய்க்கு போடுற மைண்ட் செட்டில் இல்லைன்னா அவங்ககிட்ட சொல்லுவீங்க, ஆனால் போட மாட்டீங்க. கரெக்டாக? அவங்ககிட்ட போய் இல்லை நான் போட மாட்டேன் அவனுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, அவனுக்கு புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ அது ஐயோ என்னுடைய குழந்தை சொல்லிவிட்டதே, போடாவிட்டால் என் குழந்தையின் மனம் என்ன பாடுபடும் நினைக்கிறவங்கலாம் இங்கே ரொம்ப அவ்வளோலாம் கிடையாது. ஒரு வகையான மேனிபுலேஷன் அவர் பண்ணது. இல்லை, நம்ம நிறைய படிக்கும் பொழுது நிறைய இப்போ ஜூவிலே கொஞ்சம் பேர் வாரணமாயிரம் படம்லாம் பார்த்து கெட்டு போன அப்பாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கான் நம்ம ஊரில். அவன் தான் காரணம். ஒட்டுமொத்த குழந்தைகள்லாம் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைகளை சொல்கிறேன், 5 வயசுலேருந்து 10 வயசு கூட குழந்தைகள்லாம் நிறைய பேர் சத்தியம் வாங்கிட்டு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதையும் வந்து நிறைய விஷயங்களை எழுதுறது, படிக்கிறது, கேட்கறது பார்க்கும்பொழுது இந்த அரசியல் எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 90s பிறந்து அப்பாக்கள்கிட்ட செம்மடி வாங்கின தலைமுறை இருக்குல்ல நம்ம தலைமுறை, அந்த தலைமுறைலாம் வாரணமாயிரம் படம் பார்த்து கிட்டு போச்சு. அப்பா என்ன இப்படி எல்லாம் இருக்கணும்ட்டு இவன் குழந்தை அதீத செல்லம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பான் நம்ம ஊரில். அவனை விட்டுருங்க. அதான் சொல்ல ஒரு மினிமமாக ஒரு இம்பாக்ட் நடக்கும். அதுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காரு. பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், குழந்தைகள் மூலமாக, பெண்கள் மூலமாக, தாய்மார்கள் மூலமாக, இளைஞர்கள் மூலமாகன்னு ஒரு ஓட்டு ஒன்று பயங்கரமாக ஒன்று கன்சல்டேட் ஆகிருக்கு. அதை நம்ம குறைக்க முடியாது. அந்த ஓட்டு எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறது நம்ம இப்போ ஒரு கணிப்பு தான் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஃப்யூச்சரை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜோசியெல்லாம் தெரிய வேணாம், டைம் மிஷின்லாம் போக வேணாம். நீங்கள் ஃப்யூச்சரை கணிக்கணும்னா உங்களுக்கு பாஸ்ட் தெரியணும். அந்த நிகழ்வை இன்னைக்கு இருக்க இடத்தோட பொருத்தி பார்த்து என்ன கூடுதல் ஆட் ஆயிருக்கு, என்ன குறைஞ்சிருக்கு நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரை கணிச்சிடலாங்கிறது தான். அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக விஜய் வந்து நீங்கள் எப்படி கணிக்கணும்னா விஜயகாந்தோட கம்பேர் பண்ணணும். விஜய் நீங்கள் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணவே கூடாது. எம்ஜிஆரோட ஹிஸ்ட்ரிங்கிறது வேறு. அவர் ஆரம்பத்திலேருந்து திமுகவில் இருக்கார். திமுக வெற்றி பெறதுக்கு அவர் முக்கியமான காரணமாக இருக்கார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எம்எல்ஏ இருக்கார், மினிஸ்டராக இருக்கார். அதற்கு பிறகு அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கும். திமுக வந்து பாதி பேர் அங்கே போகிறாங்க. ஸோ அவருக்கு இயல்பாக ஒரு கட்டமைப்பு உருவாகுது, ஒரு பெரிய மஸ். அன்னைக்கு எம்ஜிஆர் தான் நம்பர் 1 இல்லையா? இன்னைக்கு விஜய் நம்பர் 1 சொன்னால் கூட ரஜினி அதை ஒத்துக்க மாட்டார். ரஜினி ஃபேன்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே ரஜினி கமல் 2 பேர் இருக்காங்க. இந்த சூழல் இல்லை அன்னைக்கு எம்ஜிஆர் தான். ஸோ அவ்வளோ சூழல் எல்லாம் இருந்ததுனால எம்ஜிஆருக்கு நடந்தது. எல்லாத்துக்கு மேலே அவர் திமுகவில் இருந்ததுக்கான காரணம். ஸோ அப்போ நீங்கள் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. விஜயகாந்த் வந்து ஒரு இயக்கம் வச்சிருந்தார், தொடர்ந்து மக்கள் மத்தியில் செயல்பட்டு இருந்தார், நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தால் ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜை வந்து பாலிடிக்ஸ் வராரு இல்லையா, நேரடியாக கட்சி தொடங்க வராரு. கிட்டத்தட்ட அவ்வளோ வேலை கூட விஜய் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. எனிவேஸ் மக்கள் இயக்கம் ஒன்று பண்ணியிருக்காரு. அதனால நம்ம விஜயகாந்தோட கம்பேர் பண்ணலாம். அப்போ விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கினார். ஆனால் நிஜமாகவே விஜயகாந்த் வரும்போது அவர் இருந்த பீக்கை விட விஜய் வரும்போது விஜய் இருக்க பீக் பெருசு.
விஜயகாந்த் இருந்த புகழ் வெளிச்சம் இருக்குல்ல, அன்னைக்கு விஜயகாந்த் இருந்த புகழ் வெளிச்சத்தை இன்னைக்கு விஜயோட கம்பேர் பண்ணால் அன்னைக்கு விஜயகாந்துக்கு இவ்வளோ புகழ் வெளிச்சம் இல்லை. விஜய் இன்னைக்கு நிஜமாகவே ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறார் இல்லையா, மீன் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆன் வேல்யூ. அதனால நம்ம வந்து பாதிக்கு பாதி எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஸோ இப்படித்தான் நம்ம கணிக்கிறோம். பட் எல்லா நேரம் எல்லா கணிப்பும் கரெக்டாக நடக்குன்னுலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, கணிப்பு மாறக்கூட செய்யலாம். நிச்சயமா அப்படி தலைகளாக மாறிடுமான்னு தெரியல. சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கணிப்பு. எனிவேஸ் 4ஆம் தேதி வெயிட் பண்ணுவோம். இப்போ 4ஆம் தேதி பார்த்துட்டே நீ இவ்வளோ சொன்னல, எங்கள் பார்த்தே 40% வாங்க ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா சந்தோஷம். கலை யதார்த்தம் என்ன இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு போயிட வேண்டியதுதான். ஆனால் என்ன சட்டசபையிலே வந்துட்டு பிளாஸ்ட்னு சொல்லாமல் இருக்கணும். அது ஒன்று தான் நம்ம பிரச்சனை. எனக்கு நிஜமாகவே நான் சொல்கிறேன், எனக்கு விஜய் வரும்போது நான் விஜயை வந்து இங்கே ஆதரித்து பேசின பல பேரில் நானும் ஒருத்தன். ஏன்னா நான் எல்லாரும் மாதிரி நிறைய பேர் சொல்றது நாங்கள் எல்லாரும் மாதிரியும் விஜய் வர்றாரு, அவர் பிஜேபியை தூண்டி விட்டு வர்றாரு அப்படி இப்படின்னா வரும்போதே தடை போடுற ஆள் நான் இல்லை. விஜய் வரும்போது அப்படி தான், கமல் வரும்போது அப்படி தான். நான் வந்ததுமே கேட்ட போடுறது இல்லை. நான் வரட்டும், வந்து வேலை செய்யட்டும். அவங்க செய்கிற வேலைகள் வந்து நல்லபடியாக இருக்குது, தமிழகத்துக்கு தோதானதாக இருக்குது, மக்களோட மக்களாக நிற்கிறாங்க, நல்ல திட்டங்களை நல்ல கொள்கைகளை எடுத்து வைக்கிறாங்கன்னா ஓட்டு போட்டு போகிறோம். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது எனக்கு நிஜமாகவே பர்சனலி விஜயோட செயல்பாடு திருப்தியாக இல்லை. நான் எனக்கு ஒரு குடிமகனாகவும் சரி, ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் சரி, எனக்கு விஜயோட செயல்பாடு போதாமையாக இருக்குது. களத்துக்கே வரல, இஷ்யூ பேஸ்டாக பேசலை. அவ்வளோ போராட்டம் நடந்தது. இந்த 2 வருஷம் வந்து விஜய் தீவிரமாக வேலை செஞ்சுதான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி கன்ஃபார்மாக எதிர்கட்சி தலைவர் அவர். சொல்ல முடியாது, ஜெயிக்க கூட முதலமைச்சர் கூட ஆயிருக்கலாம். ஸ்கோப் இருந்துச்சு. தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, ஆசிரியர்கள் போராடினாங்க, அரசு ஊழியர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடினாங்க. எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். பரந்தூர் விமான நிலையத்துக்கு இடம் கையகப்படுத்துறீங்க, நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா மக்களை கூப்பிட்டு நேராக தலைமைச் செயலம் வருவாரு. போனாரா? இல்ல. இந்த அரசியல் முன்னெடுப்புமே வந்து காவல் நிலைய மரணத்திற்காக சட்ட போராட்டம் நடத்த போறேன்னாரு, பண்ணாங்களா? என்ன அதோட அப்டேட் என்ன பண்ணீங்க? மாசு ஒரு வாடி வர்றது, பேசுறது, போயிடுறது. தூய்மை பணியாளர்கள் 100 நாள் போராடினாங்கல்ல, உங்களை நேராக அவங்க வீட்டுக்கு வந்து சந்திச்சாங்கல்ல, 100 நாள் கடல்ல இறங்கி போராடினாங்கல்ல, போனீங்களா? அவர் தான் வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேச 15,000 அரசு ஆசிரியர்கள் சமவேலைக்கு சமூகத்தின் போராட்டம் 39 நாள் சென்னையில் உட்காந்து போராடினாங்க. அந்த 39 நாள் வரை எந்த எதுவுமே இல்லாமல் அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க ரிட்டர்ன். அந்த ஒரு 39 நாள் அங்கே போராடினவங்களுக்கு அந்த ஒரு மாதம் சம்பளம் இல்லை தெரியுமா? ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு மாதம் சம்பளம் இல்லைன்னா அந்த அடுத்த மாதம் அவர் எப்படி ரன் பண்ணுவார்? இதை பேசுனீங்களா? போய் நின்னீங்களா? 15,000 பேர் தான் டீச்சர்ஸே. அவங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய சம்பளத்தை அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான செலவு என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. வருஷத்துக்கே 300 கோடி ஏதோ தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது அரசு எவ்வளோ திட்டங்கள் கொண்டு, அது ஒரு அமௌண்ட்டாங்க. வருஷத்துக்கு 300 கோடிங்கிறது ஒரு அரசுக்கு ஒரு காசா? ஒரே நேரம் எத்தனாயிரம் கோடி போட முடியுது அக்கௌண்ட்டில் காசு? அப்போ இது பண்ண முடியாதா? அப்போ இதை யார் பேசணும்? நீங்கள் தானே பேசணும். ஏன் பேசல? அப்போ இதை பற்றின புரிதல் இல்லையா? இல்லை இதெல்லாம் தெரியாமல் இருக்கீங்களா? இல்லை வரமாட்டேன்னு இருக்கீங்களா சொகுசா? அப்போ எனக்கு இதெல்லாம் போதாமையாக இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் போதாமையாக இருக்கக்கூடிய நபரை நான் நாளைக்கு முதலமைச்சர் ஆக்குறேன்னா இவர் என்ன எனக்கு செய்வாருங்கிற டவுட் எனக்கு வருது. ஸோ நான் வேணான்றேன், அவ்வளோதான். இதுதான் மக்கள் மத்தியில் வரணும். இந்த இடம் தானே வரணும். நல்லதோ தீயதோ உழைச்சாதான் பலன். ஒரு திருடன் மெகா திருடனாக மாறதுக்கு அவன் சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். உண்மையாகவே ஒரு கட்சி மக்களுக்கு எதிரான கட்சியாக இருந்தால் கூட தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சு 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 மேனிப்புலேட் பண்ணால் அந்த கட்சி ஜெயிச்சிட முடியும். பிஜேபி அதுக்கு தான் உதாரணம். இந்தியாவை நிச்சயமா அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். 100 வருஷம் வேலை செஞ்சு அந்த ரிசல்ட் அனுபவிக்கிறாங்க. அப்படியே மக்களுக்கு நலத்திட்டங்களை அள்ளி குவிச்சிட்டாங்களா? எந்த இடத்துல மக்களுக்கு ஆதரவாக இருக்காங்க? எல்லா இடத்துலையும் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல கூட எனக்கு மக்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி தெரியல. பிஜேபியோட உழைப்பை நம்ம இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ஒரு உழைப்புக்கான பலன், ஓகேவா? சினிமாவில் உழைச்சிங்க சார், அதனால தான் நீங்கள் நம்பர் 1 ஸ்டார். அரசியலில் உழைச்சிங்களா? நான் உழைக்கவே மாட்டேன், வீட்டில் இருப்பீங்கன்னா உங்களுக்கு பலன் என்பது 15% தாங்க. இந்த உலகத்தின் நியதி உழைப்பை கத்த கூலி தான். நல்லது கெட்டதெல்லாம் உண்மை வாழும் தீமை வீழும்லாம் ரெண்டாவது. உழைச்சா பலன் கிடைக்கும், உழைச்சா பலன் கிடைக்கும். ஆனால் தீயது பலன் கிடைச்சா ரொம்ப நாள் நிலைக்காத அழிஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். 20 வருஷம் நீங்கள் தீமையை அடிப்படையாக வைத்து கூட ஆட்சி புரியலாம், அப்புறம் போயிடுவீங்க. ஏன்னா அந்த 20 வருஷத்தில் மக்கள் டெவலப் ஆகிடுவாங்கல்ல, புரிஞ்சிடும். ஸோ ஆனால் உழைக்கணும். உழைப்பு இல்லாமல் பலன், அது விஜய்க்கு நம்மளோட நல்லா புரியும். கஷ்டப்பட்டு உழைச்சி தானே பெரிய ஸ்டார் ஆனார். அப்போ அரசியலில் மட்டும் உழைக்காமல் எப்படி வருவீங்க? இந்த 15% நீங்கள் உழைத்த உழைப்புக்கு அதிகமான வெகுமதி தான். ரொம்ப கம்மியாக சில நேரம் ஃப்ளூக்கில் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, லக்கில் படம் ஓடிடுச்சுங்கிற மாதிரி. இது அந்த மாதிரி நடக்கிறது தான். 15% 20%. இது கூட உங்களுக்கான பெரிய உங்கள் உழைப்புக்கான வெகுமதியோ உங்கள் மீது உங்களுடைய கொள்கைக்கான உங்கள் செயல்பாட்டுக்கானது கிடையாது. உங்கள் மூஞ்சை பார்த்து ஓட்டு போடுறான். அவன் அடுத்த வாட்டி இன்னொருத்த மூஞ்சி வந்து அந்த மூஞ்சி ஓட்டு போட்டுருவான்.
இன்னைக்கு ஓட்டு போடுறவன் அடுத்த வாட்டி ஓட்டு போடணும்னா இந்த அடுத்த 5 வருஷம் தான் நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் யூடியூப் நம்ம டிஜிட்டல் மீடியாவில் இருக்கோம், இந்த வருஷம் நான் ட்ரெண்ட் ஆவேன், அடுத்த வருஷம் வேற ஒருத்தர் வைரல் ஆவார், என்னோட ஃபாலோவர்ஸ் அவருக்கு அதிகமாவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தர் வைரல் ஆவார். அப்போ என்ன சொன்னாங்க, அவர் பழைய ஜேர்னலிஸ்ட்ன்றோம். கரெக்டாக முடிஞ்சு போச்சா? புதுசு ஆள் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் தொடர்ச்சியாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம இங்கே களத்தில் நிற்க முடியும். அதே தான் விஜய்க்கும் அரசியலுக்கும் எல்லாத்துக்குமே. நிச்சயமா விஜய் வந்து எத்தனை % அறுவடை பண்ண போறாரு அப்படின்றத வந்து நம்ம மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ.